الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانيا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். என்ற ஒரு நாள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் வேளாண் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும், கவலையான சோர்வான நிலையிலே இருக்கின்ற போதும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்துக் கொண்டிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, இன்னும் ஒரு மாதம் 10 நாட்கள் அளவிலே சுமாராக ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லக்கூடிய சியாம பெருநாள் எங்களை வந்தடைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பெருநாள் என்றாலே அது சியாமம் தான் நினைவுபடுத்தப்படக்கூடிய பெருநாளாக இருக்கிறது. 2 பெருநாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்து அதிலே ஒன்று ஈகை பெருநாள் ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா, அது சியாம பெருநாள், சியாமத்தை நினைவு கூறுகின்ற பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் என்றாலே உதுஹியா என்று சொல்கின்ற அளவுக்கு முக்கியமான சியாமத்தை நினைவு கூறுகின்ற பெருநாளாக இருக்கிறது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியால் எங்களுடைய ஊரை பொறுத்த வகையிலே நிர்வாகத்திற்கு கீழே நாம் எல்லோரும் கட்டுப்பட்டு அழகான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊராக இந்த ஊரை வெளியிலே உள்ள பலர் பார்த்து எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு ஊராக அல்லாஹ் இந்த ஊரை எங்களுக்கு தந்திருக்கிறான்.
ஊரிலே பல மஸ்ஜிதுகள் இருந்தாலும் எந்த ஒரே ஒரு நிர்வாகத்துக்கு கீழேதான் அந்த எல்லா மஸ்ஜிதுகளும் இயக்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒற்றுமையை கொண்டிருக்கிறான். ஊரிலே ஒரு நிகழ்வு நடந்தாலும், ஊரிலே ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதை தீர்க்கின்ற, அதற்கு தீர்ப்பு கொடுக்கின்ற, அதை தீர்த்து வைக்கின்ற, அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைக்கின்ற பொறுப்பை கூட அல்லாஹ் அந்த மதீனாவில் அந்த ஊரிலே வைத்திருக்கிறான். அதே போன்று கூட்டாக செய்யக்கூடிய ஒரு அமல்தான் எங்களுடைய ஊரிலே ஒவ்வகையா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஒரு அமல். எனவே அந்த அமலிலே நாங்கள் எல்லோரும் சக்தி பெற்றவர்களாக இல்லை என்றாயினும் முடியுமான வரையிலே நாங்கள் கூட்டு சேர்ந்தாவது இந்த அமலிலே ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டு குர்பான் சம்பந்தப்பட்ட கூட்டாக குர்பான் கொடுப்பது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இன்றைய பசுபாவின் நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் சிலர் யோசிக்கலாம், இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதே, ஏன் இந்த தலைப்பை பேசுகிறார்கள் என்று. நாம் அன்று ஆயத்தமாகுவதை விட ஒரு மாதத்துக்கு முன்னால் ஆயத்தமாகிவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய நீயத்துக்கள் அது சீராக இருந்து விட்டால், இன்று நாங்கள் நீயத்து வைத்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இன்னொரு மாதத்துக்கு அதிகமாக இருக்கிறது அதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் பல வழிகளை செய்து தருவான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருயா என்ற அந்த இபாதத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வதற்கு முன்னதாக இந்த இபாதத்தின் பின்னணியில் இருக்கின்ற இந்த இபாதத்து சமூகத்துக்காக வேண்டி நீங்கள் செய்கின்ற இபாதத்தை எங்களுக்கு இஸ்லாமிய வழிமுறையிலே இதை எங்களுக்கு காட்டித் தந்தவர்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். அவர்கள் செய்த தியாகம் 1-2 தியாகங்கள் அல்ல. இந்த மிம்பர் மேடையில இருந்த அந்த எல்லா தியாகங்களையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க முடியாது என்றாலும் மிக மிக சுருக்கமாக அவர்களுக்கு வந்த அந்த தியாகங்களை கொஞ்சம் நினைவுபடுத்திவிட்டு, அவர்களுக்கு வந்த அந்த சோதனைகளை அவர்கள் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் அவர்கள் கொடுக்கப்பட்ட பிரதான சோதனைகளிலே 4 சோதனைகள். அதிலே ஒரு சோதனை தான் தன்னுடைய குழந்தையை அறுத்து படியுமாறு கண்ட கனவு. அன்பானவர்களே, எனவே சுருக்கமாக அந்த வரலாறை படித்துவிட்டு உலகையா என்ற இபாதத்திற்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களை பொறுத்த வகையிலே எங்களை விட, இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களை விட அதிகமாக சோதனைக்கு உட்பட்டவர்கள், அதிகமான சோதனைக்கு உள்ளானவர்கள் தான் நபிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சோதனைக்கு ஆளானார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்களும் அதிகமான சோதனைகளுக்கு ஆளானார்கள். அவருடைய சோதனைகளை மிக முக்கியமாக அறிஞர்கள் 4 வகைக்குள்ளே அடக்குகின்றார்கள். 1 அவருடைய உள்ளத்துக்கு வந்த சோதனை, 2 அவருடைய உடம்புக்கு வந்த சோதனை, 3 அவருடைய முழு பொருளாதாரத்துக்கு வந்த சோதனை, 4 பிள்ளை கிடைக்காத இந்த பருவத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்த சோதனை. இந்த 4 வகையான சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். சுருக்கமாக இந்த சோதனைகளை பார்ப்போம். முதல் வகை சோதனை அவருடைய உள்ளம். இந்த உள்ளம் யாருக்காக என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகளை கொடுத்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளமாக இருந்தது. அதை பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இத் ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வை சென்றடைகின்ற போது அது கல்புன் சலீமாக, ஈரேற்றமான உள்ளமாக இருந்தது. அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கின்றான், சுவர்க்கம் செல்லுகின்ற உள்ளத்தை கூட அல்லாஹ் பேசுகின்ற போது அதுவும் கல்புன் சலீம் என்று அல்லாஹ் பேசி காட்டுகிறான். يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அல்லாஹ் சொல்கிறான், நாளைய கியாமத்துடைய நாளையிலே பிள்ளைகளால் சொத்து செல்வங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நாள். அந்த நாளிலே யாருடைய உள்ளம் கல்புன் சலீமாக, ஈரேற்றமான உள்ளமாக இருக்குமோ அந்த உள்ளம் நிச்சயமாக வெற்றி அடைந்த உள்ளம். அந்த உள்ளத்தை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அந்த உள்ளம்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளம். முதல் வகை சோதனை, உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். அந்த உள்ளம் கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளம். உள்ளத்திலே வேறொன்றுமே இல்லை, அல்லாஹ் தான்.
அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அவருடைய உள்ளம் இருந்தது. உள்ளத்தினால் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள். அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, முழு உடம்பையும் அல்லாஹ் சோதிப்பார்கள். யாருக்காக? அந்த காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் வாழ்ந்த காலம். நம்ரூத் மன்னன் மிகப்பெரிய ஒரு கொடுங்காலன் வாழ்ந்த காலத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் வாழ்கின்றார்கள். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பின்னால் வந்த காலங்கள், அந்த தியாகங்கள், அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்காக அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த சமூகத்திற்காக துஆ செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்களை கூட நினைவு கூறுகிறார்கள். அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, அந்த நம்ரூத் மன்னன் வருடக்கணக்கிலே மூட்டிய ஒரு நெருப்பிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுவதற்காக அங்கே முயற்சி பண்ணுகிறான். பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், قالوا حرقوا وانصروا آلهتكم إن كنتم فاعلين. எல்லோரும் சேர்ந்து அங்கே சொல்கின்றார்கள், நீங்கள் இப்ராஹிமுக்கு பழி தீர்க்க வேண்டுமா? இந்த இப்ராஹிமுக்கு நீங்கள் பழி தீர்க்க வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய தெய்வத்துக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால், இந்த இப்ராஹிமை எல்லோரும் சேர்ந்து தூக்கி நெருப்பிலே போடுங்கள். இதுதான் இவருக்கு செய்கின்ற உதவி. இந்த அல்லாஹ், அதாவது அவர்கள் வணங்குகின்ற அந்த கடவுளுக்கு செய்கின்ற உதவி என்பதாக அங்குள்ளவர்கள் அப்படியே ஒரு கோஷம் எழுப்புகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அப்படியே நெருப்பிலே போடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெருப்பல்லவா, எந்த நெருப்பிலே பற்றக்கூடிய சக்தியை படைத்த ரப்பு வைத்தானோ, அந்த ரப்புக்கு ஏனும் நெருப்புக்கு பற்றக்கூடிய சக்தியை கொடுக்காமல் வேறொரு சக்தியை கொடுக்க முடியும். நெருப்பிலே போடப்படுகின்ற போது அல்லாஹ் நெருப்போடு பேசுகிறான். நெருப்பே, இப்ராஹிம் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து அங்கே வெற்றி பெற்றதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி கொடுக்க போகிறான். நெருப்போடு அல்லாஹ் பேசுகிறான். நெருப்பே, இப்ராஹிம் மீது சாந்தியையும் அங்கே குளிரையும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், எந்த அளவென்றால் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எப்போது நெருப்புக்கு கட்டளையிட்டானோ அந்த நிமிடமே உலகத்திலே உள்ள எல்லா நெருப்புகளும் குளிராக ஆகிவிட்டது. எப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை எல்லாம் குளிர்பாக்கினானோ அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குளிரை கொடுத்தது. அடுத்த நெருப்புகள் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்து விட்டது என்ற கருத்தை கூட, அந்த கருத்தை கூட சில அறிஞர்கள் சொல்கின்றார். அன்பானவர்களே, இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்குள்ளே சுகத்தை அனுபவிக்கிறார்கள். நெருப்புக்குள்ளே சோதனையை, கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி. இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்ய நாடினார்கள், அநியாயம் செய்ய நாடினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நெருப்பிலே போட்டு எரித்து விட்டார். இந்த மார்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாகங்களை அழித்து விடலாம் என்கிறார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ அவர்கள் தான் அந்த சூழ்ச்சியிலே மாற்றிக்கொண்டார்கள், அவர்கள் தான் அநியாயத்திலே மாற்றிக்கொண்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்ற குர்ஆனுடைய வசனங்களிலே சொல்கிறார். அன்பானவர்களே, அந்த உடம்பு என்ற சோதனையிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி பெறுகிறார்கள். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். முழு செல்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பானவர்களே, முழு செல்வத்தையும் கொடுத்து அல்லாஹ் விருந்தாளிகளுக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். விருந்தாளிகளை அல்லாஹ் அனுப்புகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் நல்ல முறையிலே கவனித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தங்கையான கண்ணியமான விருந்தாளிகளை எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவனித்தார் என்ற செய்தி நபிகள் நாயகம் எங்களுக்கு கிடைக்கலையா என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். கண்ணியமானவர்களே, முழு செல்வத்தையும் கொடுக்க முன் வந்தார். 3ஆம் வகை சோதனை, 4ஆம் வகை சோதனை. தனக்கு பிள்ளை கிடைக்காத இருக்கக்கூடிய அந்த வயதிலே தன்னுடைய மனைவிக்கு அந்த காலத்திலும் குழந்தை அல்லாஹ் கொடுத்து அந்த சந்தர்ப்பத்திலே குழந்தையை அறுத்து பணியிட வேண்டும்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை தா. செல்வந்த குழந்தையை கேட்கவில்லை, வேறு பட்டம் பதவிகள் உள்ள குழந்தையை கேட்கவில்லை, சாலிஹான நல்ல குழந்தையை எனக்கு தா. அல்லாஹ் சொல்கிறான், வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், விவேகமுள்ள நல்ல அறிவுள்ள ஒரு குழந்தையை நாங்கள் அவர்களுக்கு நன்மாராயமாக கொடுத்தோம். கொடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَىٰ فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَىٰ قَالَ يَا أَبَتِ افْعَلْ مَا تُؤْمَرُ سَتَجِدُنِي إِن شَاءَ اللَّهُ مِنَ الصَّابِرِينَ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே சொல்கிறார்கள். என் அருமை மகனே, இரவு ஒரு கனவு கண்டேன். என் அருமை மகனே, உங்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபிமார்களுக்கு வருகின்ற வகையெல்லாம் அது கட்டாயம், அது வகை. அவர்களுக்கு வருகின்ற அந்த நன்மாராயம் கனவுகள் எல்லாம் வகையாக இருக்கிறது. அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கு வருகின்ற கனவுகள் அப்படி அல்ல. எங்களுடைய பிள்ளைகள் அறுத்து பழியுமாறு யாராவது கனவு வந்தால் அப்படி அறுத்து பழிய முடியாது. யாராவது ஒருவர் கனவிலே வந்து இறந்து போன எங்களுடைய தந்தை அல்லது இறந்து போன எங்களுடைய உடன்பிறப்புகள் கனவுகளை வந்து சொல்கிறார், காணி பிரிக்கின்ற போது அவருடைய பங்குகளை வைக்கின்ற போது மூத்த மகனை கொஞ்சம் கூட கொடுத்துக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, அந்த கனவை நிறைவேற்ற முடியாது. நாங்கள் நபிமார்கள் அல்ல, நபிமார்களுடைய கனவுகள் தான் அது வகை. அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே சொல்கிறார்கள். அந்த மகனோ கண்ணியமானவர்களே எந்த தடுமாற்றம் இல்லாமல் قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக என்னை பொறுமையாளர்களே நீங்கள் கண்டுகொள்வீர்கள். கண்ணியமானவர்களே, அந்த மகன் சொல்லுகிறார், என் அருமை தந்தையை, என்னை நீங்கள் அறுக்கின்ற போது என்னை முகம் குப்புற போட்டு என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கு விரக்கம் வந்துவிடும். கண்ணியமானவர்கள் இப்படியான ஒரு நிலைமையை இதை செய்ய வேண்டும் என்று கூட அந்த மகன் சொல்லுகின்ற போது கண்ணியமானவர்கள் அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே உடன்படுகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி அவர்களோடு சைத்தான் சில ஊசலாட்டங்களை பண்ணி விளையாடினான். ஆனால் அங்கே சைத்தானுடைய ஊசலாட்டம் மேலே செல்லவில்லை. எல்லோரும் சேர்ந்து இந்த குழந்தையை, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அறுப்பதற்காக ஆயத்தமாகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நாங்கள் எல்லாம் சொல்வீர்கள், செயல் வீரர் என்பது மிக மிக குறை. சொல் வீரர்கள் தான் நாம் அதிகமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு செக்க கொடுக்கிறோம், நாளைக்கு மாறும் என்று. நாளைக்கு கண்ணியமானவர்கள் மாற இல்லைன்னா நாங்க சொல் வீரர் தான். இந்த கடதாசி நாளைக்கு பணமாக இருந்தா நாங்கள் செயல் வீரர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய செயலிலே காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நிச்சயமாக நல்லடியாருக்கு படித்தால் நாங்கள் கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டை கொடுக்கிறான். அங்கே அவர்கள் அதை குர்பானி கொடுக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பின்னணியில் தான் உலுஹியா என்ற கடமைகளுக்கு தரப்படுகிறது. 4வது வகை தொழுகையும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதற்கு பின்னால்தான் அல்லாஹ்வுடைய நேசராக மாறுகின்றார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான், வஇனிபதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத் ஃபஅதம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பல சோதனைகளை கொண்டு நாம் சோதித்தோம். ஆனா அந்த எல்லா சோதனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பூர்த்தி செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான். எந்த சோதனையிலும் பின்வாங்கவில்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா சோதனை வெற்றி பெற்றதுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய நேசராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெரிவிக்கிறார். வஸ்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா.
நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக நாங்கள் தெரிவு செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த எல்லா சோதனைகளுக்கு தப்பாத்தான் நாம் அல்லாஹ்வுடைய நேசராக மாற வேண்டுமா? நம்முடைய உள்ளத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய உடம்பை தியாகம் செய்ய வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த குழந்தைகளை நல்வழியிலே, அல்லாஹ்வுக்காக அந்த குழந்தைகளை மார்க்கத்துக்காக அந்த பிள்ளைகளை தியாகம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, முழு செல்வமா அதையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கின்ற போதுதான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசராக மாற முடியும். இந்த பின்னணியில் தான் உலுஹியா என்ற அந்த இபாதத் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலுஹியா என்ற இபாதத் இருக்குது, அது சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாளுடைய தினம் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருநாளுடைய தினம் மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் ரத்தம் ஓட்டுகின்ற அமல், குர்பானியுடைய அமல் என்றார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅவத்தின் ஹஸனா என்றார்கள். ஒவ்வொரு முடிக்கும் அமைய கொடுக்கக்கூடிய மாமிசங்கள், அதே குழம்புகள் எல்லாவற்றுக்கும் நன்மை இருப்பதை போல நீங்கள் ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை எழுதியிருக்கிறார் இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலுஹியா என்ற அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்கென்று பிராணிகள் இருக்கின்றன. ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 பிராணிகளைத்தான் குர்பான் நிறைவேறும். குர்பான் என்ற அந்த சொல் பொதுவான சொல். உலுஹியா என்பதுதான் ஹஜ் பெருநாளுடைய நாட்களிலே கொடுக்கக்கூடிய அந்த கடமைக்குரிய பெயராக இருக்கிறது. என்றாலும் பொதுவான ஒரு சொல்லை நாம் குர்பான் என்று பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதன் ரமலான் அல்லாத காலம் அல்லது ஹஜ் அல்லாத காலம், எந்த காலங்களும் சாதாரண ஒரு ஆட்டை அறுத்து படுகிறார்கள் அல்லது மாட்டை அறுத்து படுகிறார்கள் அல்லது கோழியுள்ளே அறுத்து படுகிறார்கள், அதுக்கு பொதுவாக குர்பான் என்று சொல்வோம். ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்களிலே அறுக்கக்கூடிய மிருகங்கள் அது ஆடு, மாடு, ஒட்டகம் தான். அதை உலுஹியா என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம். என்றாலும் பொதுவான ஒரு சொல் குர்பான் என்ற அடிப்படையில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆடு, மாடு, ஒட்டகம் தான் குர்பானியுடைய இந்த உலுஹியாவுடைய பிராணிகளாக இருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடு மாடுகளாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரை ஆடு மாடுகள் இருந்தால் வெள்ளையாடு என்று சொல்வார்கள், 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும். செம்பரி ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியானால் போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புகள் நிறைந்த ஆடுகளை, மாமிசங்கள் அதிகமாக உள்ள ஆடுகளை, ஒட்டகங்களை, இன்னும் ஏராளமாக அப்படியான மிருகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்காக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். குர்பானிக்காக கொடுக்க வேண்டிய பிராணிகளாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். குறையுள்ள மிருகங்களை யாரும் கொடுக்க முடியாது. வெளிப்படையாக குருடு, வெளிப்படையான முறையிலே நோய்கள் தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய பிராணிகள், அதே போன்று உடம்பிலே அதிக எலும்புகள், அதே போன்று மாமிசத்தை குறைக்கின்ற அளவுக்கு அதிகமாக முள்ளுகள் இருக்கின்ற அந்த பிராணிகள், அதே போன்று கண்ணியமானவர்களே கொம்பு உடைந்த பிராணிகள், இவைகளை கொடுப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த காலங்களிலே மிருகங்களுக்கு நோய், அதிலும் குறிப்பாக மாடுகளுக்கு நோய். அன்பானவர்களே, யாரும் நோய் மாடுகளை குர்பானியுடைய அமலிலே சேர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் பரிபூர்ணமான கூலி எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல் முடியுமானவர்கள் தனிமையிலே ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாற்றையோ தனிமையில் கொடுப்பது மிக மிக ஏற்றமானது. அதை நிர்வாகத்தினூடாகத்தான் நாங்கள் வளமையாக செய்து வருகிறோம். மாற்றா அல்லாஹ் அப்படியே எதிர்காலங்களில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே கூட்டு அமல் என்று சொல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் கூட சில சம்பவங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஹஜ் உம்ராவிலே இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களிலே 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை நாங்கள் குர்பானி கொடுத்தோம் என்பதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது இந்த சம்பவம் நடக்கிறது. எனவே யாருக்கெல்லாம் தனிமையில், அதாவது ஒரு மாட்டை தனிமையில் கொடுக்க முடியுமோ அவர்கள் ஒரு மாட்டை கொடுத்துக் கொள்ள வேண்டும். கூட்டாக சேருவதாக இருந்தால், நாங்கள் பொதுவாக சிலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள், கூட்டு என்ற அமல் 7 பேர் சேர்ந்தால்தான் கூட்டு என்று நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள் அப்படி அல்ல, 2 பேர் சேர்ந்தாலும் கூட்டு அமல் தான். 2 பேர் சேர்ந்த ஒரு மாட்டை கொடுக்க முடியுமா? மாஷா அல்லாஹ், தாராளமாக கொடுங்கள்.
3 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுங்கள். 4 பேர் சேர்ந்து, 5 பேர் சேர்ந்து, 6 பேர் சேர்ந்து, 7 பேர் சேர்ந்து. கண்ணியமானவர்களே, இன்று என்ன நடக்குது என்றால், சில இடங்களிலே அதாவது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஒருவருக்கு 2 மாடு கொடுக்கவும் முடியும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? 7 நபர்களோடு சேர்ந்து கூட்டாக இந்த அமலில் ஈடுபடுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த அமல் இருக்கிறது, இது ஒரு பெருமதியான அமல், ஏழை எளிய மக்களை வாழ வைக்கக்கூடிய அமல். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்ற ஹஜ்ஜி பெருநாள் என்றாலே உலுஹியாதான். எனவே அந்த உலுஹியாவை கொண்டுதான் பெருநாளை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும், பெருநாளை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். உலுஹியா என்ற அமலை கொண்டுதான் நாங்கள் சந்தோஷமடைய வேண்டும். எனவே உலுஹியா என்ற அமல் இல்லாமல் பெருநாளை சந்தோஷமடைய முடியாது. சாதாரண சின்ன சின்ன காரியங்களை கொண்டு அந்த அமலை கொண்டு சந்தோஷம் அடைய முடியாது. எல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். உலுஹியா கொடுக்க யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செல்வம் இருக்கிறதோ, உலுஹியா கொடுக்காமல் அவர்கள் சொல்லக்கூடிய முஸல்லா, எங்களை சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு பெருநாள் தொழுகைக்கு விஜயம் கொடுக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தார். அன்பானவர்களே, எனவே எங்களால் முடியும், கூட்டாக 7 பேர் சேர்ந்தாலும் இந்த அமலில் ஈடுபட முடியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமாராக ஒரு மாதத்துக்கு நாங்கள் 2000 ரூபாய் ஒதுக்கினால், ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் ஒதுக்கிவிட்டு வந்தால் 12 மாதங்களில் 24,000 ரூபாய், 25,000 வைத்துக் கொண்டால், அப்படியே நாங்கள் 7 பேர் கூட்டு சேர்ந்தால் மாஷா அல்லாஹ் அழகான ஒரு மாற்றி எங்களுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த கூட்டு அமலிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். இது ஒரு பெருமதியான அமல். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியுடைய பிராணிகளை பொறுத்த வகையிலே அதாவது நாங்கள் பராமரிக்கிறோம். சில இடங்களில் நாங்கள் பார்த்து செய்தான் குர்பானியுடைய பிராணிகளை 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு முன்னதாக எடுத்து விடுவார்கள். எடுத்ததுக்கு பின்னால் வயலிலோ அல்லது காட்டிலோ அல்லது புற்கள் உள்ள இடங்களோ அதை கட்டி விடுவார்கள். ஆனால் சில மாடுகள் கட்டப்பட்டால் 1 நாள் 2 நாளைக்கு பின்னால் தான் அவுக்கப்படுகிறது. அதுக்கு நீர் கொடுக்கப்படுவதில்லை, அதுக்கு புல்லுகள் வெட்டி கொடுக்கப்படுவதில்லை. கண்ணியமானவர்கள், நாளைய கியாமத்துடைய நாளையே அப்படிப்பட்டவர்கள், அது வியாபாரிகளாக இருக்கலாம் அல்லது குர்பானிக்காக எடுக்கப்பட்ட அந்த பிராணிகளை பராமரிக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது குர்பானி என்ற அமலை செய்வதற்காக யாராவது அந்த பிராணியை எடுத்திருக்கலாம். நிச்சயமாக இது விடயத்திலே அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான எச்சரிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாய் பேச முடியாத மிருகத்துடைய விடயங்களை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். குதிரையிலே ஒட்டகங்களை சவாரி செய்கின்ற போது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு பசியா, அதற்கு தாகமா, அதை நிப்பாட்டி அதனுடைய பசியை தீர்த்ததற்கு பின்னால், அவருடைய தாகத்தை தீர்த்ததற்கு பின்னால் அதிலே பயணம் செய்யுங்கள். நீங்கள் பயணம் செய்து விட்டீர்களா, அதற்கு பின்னால் அதற்கு மேலா போடுகின்ற சேலம், அதுக்கு மேலா போடுகின்ற பாறை, நாங்கள் இருந்து போவதற்காக போடக்கூடிய அந்த சீட்டை நீங்கள் அப்படியே கலற்றி விடுங்கள் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களினூடாக மிருகங்களோடு நடக்கின்ற முறையை சொல்லித் தந்திருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி மிருகங்களை நாங்கள் கொண்டு வந்து பராமரித்தால் நல்ல முறையில் அவைகளை பராமரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானுடைய இந்த மாமிசத்தை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று தமக்கான ஒரு பகுதியை எடுத்துக் கொள்ளலாம், இன்னும் ஒரு பகுதி அயலவர் குடும்பத்தார், இன்னும் ஒரு பகுதி கட்டாயமாக அந்த பகுதியிலே நாங்கள் ஏழைகளை கட்டாயமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு பகுதி இருக்க வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. எங்களுக்கு விரும்பினால் அந்த பகுதியையும் ஏழை எளிய மக்களுக்காக எங்களுக்கு கொடுத்து விடலாம். அடுத்தது யாரெல்லாம் நேர்ச்சை வைத்திருக்கிறார்களோ, நேர்ச்சை வைக்கின்ற பிராணிகளாக இருந்தால் கட்டாயமாக அதை கொடுக்கின்ற போது பொறுப்புதாரிகளிடத்திலே இது நேர்ச்சைக்குரிய பிராணி என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நேர்ச்சைக்குரிய பிராணிகள் அது வெவ்வேறாக்கப்படும். சில வேளை அந்த மாமிசம் உங்களுடைய மாமிசத்தோடு கலந்து விட்டால் அது நேர்ச்சை என்பதனால் அதை உண்பது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. என இப்படியான விடயங்களில் இந்த குர்பானுடைய அமல்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊரை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக எல்லா விடயங்களையும் செய்கிறோம். குர்பானுடைய அமல்களிலே மாஷா அல்லாஹ் கூலிக்காக சிலர் நியமிக்கப்பட்டாலும் நமது ஊரிலே அநேகமானவர்கள் கூலி எடுக்காமல் எங்களோடு கைகோர்த்து நிறைய இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ் இது ஒரு பாரிய ஒரு பணி, இது பாரிய ஒரு சேவை. தங்களால் குர்பானி கொடுக்க முடியவில்லை, தன்னிடத்திலே பணமில்லை, ஆனால் தனக்கு இந்த வேலையை செய்து தர முடியும். தனக்கு கொஞ்ச நாள், அந்த அரை நாள் அல்லது 1 நாள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியும். அந்த அமல்களில் ஈடுபட்டு எனக்கு இந்த கூலியமானாம் அல்லாஹ்விடத்தில் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று எத்தனையோ பேர் எங்களிடத்திலே இப்படியாக எந்த கணக்கும் எடுக்காமல் இந்த அமல்களிலே பங்காராக அவர்கள் இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான விடயங்களை நாங்களும் பொதுவாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1 நாள் சம்பளம் எடுத்து அதனூடாக கண்ணியமானவர்களை எங்களுக்கு வாழலாம் என்று நினைக்கிறோம்.
நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே பயணிச்சினாலோ ஒரு மாதமோ வாழுவோம். ஆனால் நான் அதை இலவசமாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. ஊருக்காக ஒரு நாள் எங்களால் நிச்சயமாக தியாகம் செய்ய முடியும். உறுதியா இந்த கடமை எங்களால் கொடுக்க முடியவில்லையா? உறுதியா இந்த இபாதத்தை எங்களால் நிறைவேற்ற சக்தி இல்லையா? இதையாவது எங்களால் செய்ய முடிந்தால் நிச்சயமாக உறுதியாவுடைய அமலை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். உறுதியாவுடைய கூலியை எங்களுக்கு தருவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லவே, இப்படியான இந்த விடயங்கள் நாம் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் எங்களுக்கு பெரிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊரிலே அதாவது நாட்டில் இருக்கின்ற ஒரு நிலைமை எல்லோருக்கும் விளப்பமான ஒரு விடயம். நாட்டிலே சிறுவர்கள் எங்கு சென்றாலும் அதாவது ஒரு அபாயகரமான நிலையிலே சிறுவர்கள் கடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அது என்ன நடக்கிறது என்று நாங்கள் ஒன்றுமே வழங்காத புதிதாக இருக்கிறோம். எனவே மிக மிக குறிப்பாக உங்களுக்கு கேட்டுக் கொள்கின்ற விடயம், உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக அது உங்களுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்திலே நீங்கள் அதிக கருத்தினை காட்டிக் கொள்ளுங்கள். அனாவசியமான பயணங்கள் போவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய குழந்தைகள் தொழுகைக்குத்தான் வருகிறார் என்றாலும் அல்லது வேறு ஒரு பாடசாலைக்கு அல்லது பிரைவேட் கிளாஸுக்கு அல்லது எதற்காக போகிறார் என்றால் உங்களோட குழந்தைகள் நிச்சயமாக அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்கிறது, எத்தனை மணிக்கு அந்த பிள்ளையுடைய கிளாஸ் முடிகிறது என்ற விடைகளை கொஞ்சம் கேட்டறிந்து அந்த கிளாஸில் விடுவதற்கு முன்னதாக நீங்கள் போயிருந்து பிள்ளைகளை கண்ணியமான முறையிலே அதாவது நீங்கள் கூட்டிக் கொண்டு சேருங்கள். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதற்கு பின்னால் கை செய்தப்பட்டு எந்த அர்த்தமும் இல்லை. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் குழந்தைகள் தான். குழந்தைகளுக்காகத்தான் பிள்ளைகளுக்காகத்தான் இரவும் பகலும் கஷ்டப்படுகிறோம், வேலை செல்லுகிறோம், இன்னொரு தியாகங்கள் செய்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, என்னதான் வேலை செய்தாலும் அந்த பிள்ளைகளுடைய விஷயங்களை அதிக கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய பிள்ளைகள் சில வேலைகளை விளையாட செல்வார். அந்த நேரங்கள் வீடுகள் அல்லது கடைகள் அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உங்களுடைய பிள்ளைகள் விளையாடினால் அந்த விளையாட்டை இந்த காலங்களிலே அப்படியே நிப்பாட்டுங்கள். சில வேளை அதனூடாக ஏதாவது விபரீதங்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை பற்றி பிறகு நாங்கள் யோசித்து எந்த அர்த்தம் இல்லை. எனவே இந்த விடயங்களை ஒரு பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக அந்த குர்பானியுடைய அமலை நான் ஏற்படுத்தினேன். எனவே எங்களால் முடிந்த வகையிலே மாஷா அல்லாஹ் இந்த கூட்டமலை நாங்கள் நினைந்து கொள்வோம். எங்களுடைய தாய்மார்கள் கூட இந்த கூட்டமலையை அதிகமாக ஈடுபட்டுக் கொள்கிறார்கள். மாஷா அல்லாஹ் சில தாய்மார்கள் ஒன்றிய ரீதியாக அல்லது அந்த அமைப்பிலே ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகை பணங்களை சேர்த்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ சேர்ந்து கூட்டாக இந்த அமலிலே இணைந்து எந்த பள்ளிக்காக ஒரு மாட்டை அல்லது பல மாடுகளை எங்களுக்காக தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படியான ஒரு பணியை நிச்சயமாக எங்களால் முடியும். எங்களால் முடிந்தால் எங்களுடைய தாய்மார்களால் முடியும். எனவே நாங்கள் அந்த தாய்மார்களுக்கு ஏற்பாடை பண்ணுவோம். நிச்சயமாக அதிலே அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான். எனவே மிக முக்கியமாக நான் சொன்ன ஒரு விடயம் உறுதியா அந்த இபாதத்தை நினைவுபடுத்தினேன். இந்த ஊரை பொறுத்தவர்கள் தெரியும், அதாவது யாரையும் வாழ வைக்கக்கூடிய ஊரு. நாங்கள் யாரும் வாழ வரவில்லை, பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். உறுதியா இந்த இபாதத்தினூடாக நாமும் பிறரை வாழ வைப்போம். மற்றவருக்கு மாமிசத்தை கொடுத்து நிச்சயமாக அதிலே அவருடைய முகங்களில் கிழிப்பை எதிர்பார்ப்போம். நிச்சயமாக அந்த மாமிசங்கள், அந்த புலம்புகள், அந்த முடிகள் நாளைய மறுமை நாளிலே நிச்சயமாக நம்முடைய மீதானுக்கு நன்மைகளாக வந்து சேரும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை செய்யக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், அப்படியான அமல் செய்வதற்குரிய எங்களுக்கு பாக்கியம் இல்லையா, வசதி வாய்ப்பு இல்லையா, அந்த அமல்களுக்காக ஹிதுமத் செய்யக்கூடிய அந்த அமலுடைய வேலைகளில் ஈடுபடக்கூடிய மக்களாக கூட எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குடைய பரக்கத்தையும் அருளையும் கூறு சொல்லி தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்ணுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சிறார்களை எதிர்காலத்தில் சிறந்த சிறார்களாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பரிபூர்ண கூலியை தந்திருவாயாக. இந்த துவாவை தனித்துறை திருப்பிக்குள் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீயே பாதுகாத்திருவாயாக. உன்னுடைய பாதுகாப்பை தவிர எந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில் இல்லை. யா அல்லாஹ், நீ பாதுகாக்க நாடினால் யாராலும் ஒன்று செய்ய முடியாது. யா அல்லாஹ், எனவே உன்னுடைய பாதுகாப்பிலே எங்களுடைய பிள்ளைகளில் எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லா வழிகளுடைய உதவியை தந்துடுவாயாக. இந்த துவாவை தனித்துறை திருப்பிக்குள் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்கே அதிகமான நலவுகள் நடக்கக்கூடிய ஊராக இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக.